விருதுநகர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் 10வது நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் சாத்தூர் கோட்டாட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், விஏஓக்களுடைய இந்த பணி புறக்கணிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள குமாரலிங்கபுரம் பகுதியில் பெரியகுளம் கண்மாய் பகுதியில் கனிமவள கொள்ளை நடப்பதாக தொடர்ந்து புகார் என்பது எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் 12 JCB இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதே பகுதியில் தொடர்ந்து கனிமவள கொள்ளை நடப்பதாகவும் இதனை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உட்பட 7 அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார். இவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஒரு டைரி என்பது 2 பக்கங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இது அரசு அதிகாரிகளிடம் பெரும் சர்ச்சைக்குரிய ஏற்பட்டிருந்தது. மேலும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை கண்டித்து அரசு அதிகாரிகள் கிராம நிர்வாகிகள் என 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்று சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று கிராம நிர்வாக அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சஸ்பெண்டை ரத்து செய்ய வேண்டும், இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மாநிலம் முழுவதும் தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.